ஹலோ எவ்ரிவன். உங்களுக்கு இகாம்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட கமெண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது அமேசானில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிகினர் செல்லர்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட அமேசான் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல அகைன் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ டிரான்சாக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்டர் ஐடிக்கு நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற கீழே ஒரு நம்பர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதும் என்ன வரும் அப்படின்னா மேலே ப்ராடக்ட் சார்ஜஸ்ன்னு போட்டுட்டு இந்த ப்ராடக்ட் நேம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம், அப்படியே ஃபுல்லாக கீழே வந்துருங்க. இந்த இடத்துல சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த அமௌண்ட் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடிய அமௌண்ட். இது ஒரு எஃபிஐ ப்ராடக்ட், அதனால எஃபிஐ பிக் அண்ட் பேக் ஃபீ அப்படிங்கிறதும் எஃபிஐ வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்குது. பேஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு 2ஆக போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெயிட் ஹேண்ட்லிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் ஷிப்பிங் சார்ஜு, அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் 54 ருபீஸு, அதோட ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. அதேமாரி ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீஸு. இப்போ ஃபைனலாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148 ரூபா போடுறாங்க. இப்போ இது மொத்தமே உங்கள் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 148 ரூபா வருது. இதிலிருந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை பை பண்ணியிருப்பீங்க, ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தோ இல்லை ஹோல்சேலர்கிட்ட இருந்தோ பை பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டையும் இந்த இதுலேருந்து தான் நீங்கள் கழிக்கணும். டோட்டலாக மேலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடிக்குள்ளே போய்க்குங்க. இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் போட்டுக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா இதில் நான் அமேசான் ஆர்டர் டீட்டெயில் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஆன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. இதில் ப்ளீஸ் கால்குலேட் அப்படின்னு போட்டுட்டு டோட்டலாக அமேசான் எவ்வளோ எடுத்துருக்குறாங்க, ஃபைனலாக எனக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகுது அது பர்சன்டேஜில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுறோம். கொடுத்தீங்க அப்படின்னாலே சாட்ஜிபிடி உங்களுக்கு அழகாக சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ஹீலியம் 10 பிளானு. இப்போ ஸ்டார்டர் பிளானே பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு $29 வருது அப்படின்னு 2500 ரூபா பக்கமாக ஸ்டார்டர் பிளானே வருது. ஸோ இதுக்கு நான் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். நம்ம இந்த டூல் எல்லாமே மந்த்துக்கு ஜஸ்ட் 700க்கு கொடுத்துட்டுருக்குறோம். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஹீலியம் 10க்கு லாகின் பண்ணி விட்ரும். உங்களுக்கு டேரக்ட் ஹீலியம் 10 ஆக்சஸ் கிடைக்காது, பட் அந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் உங்களோட ஹீலியம் 10 லாகின் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டென்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஹீலியம் 10 உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஒரு பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் ஆகும். ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.